Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து drawbacks of two phase locking protocol. So என்னென்ன drawbacks இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். May or may not be recoverable, may or may not be free from deadlock, may or may not be free from starvation, may or may not be free from cascading rollback. So இப்போ வந்து இந்த first 3 properties வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அடிஷனலாக ஒன்று வந்திருக்கு, அதாவது மே ஆர் மே நாட் பி ஃப்ரீ ஃப்ரம் கேஸ்கேடிங் ரோல்பேக். இப்போ இது ஒன்றொன்றையும் நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போது நாட் ஆல்வேஸ் ரெக்கவரபிள், ஏன் எப்பயுமே ரெக்கவரபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், டூ ஃபேஸ் லாக்கிங்கோட அட்வான்டேஜ் என்ன? எப்பயுமே அது சீரியலைசபிலிட்டி இன்ஷூர் பண்ணுது. எப்படி சீரியலைசபிலிட்டி இன்ஷூர் பண்ணுது? ஏன்னா இந்த டூ ஃபேஸ் லாக்கிங்கில் நமக்கு வந்து க்ரோயிங் ஃபேஸ், ஷ்ரிங்கிங் ஃபேஸ் இருக்குது. க்ரோயிங் ஃபேஸில் வெறும் லாக் அக்வயர் மட்டும்தான் பண்ணுவாங்க, மொத்தமாக என்னென்ன தேவையோ வாங்கிக்கிடுவாங்க ஹோல்சேல் மாதிரி. கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஷ்ரிங்கிங் ஃபேஸில் எல்லா லாக்கையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த ஆர்டரில் லாக் ரெக்வெஸ்ட் பண்ணாங்களோ, லாக் வாங்கினாங்களோ அதே ஆர்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் கான்செப்ட். இது எப்படி சீரியலைசபிலிட்டி இன்ஷூர் பண்ணுது? ஏன்னா நமக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இன்னொரு டிரான்சாக்ஷன் நடக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அதுவும் அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் முடிச்சுட்டு தான் இன்னொரு டிரான்சாக்ஷன் போகுது. எல்லா லாக்கையும் அக்வயர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் முடிச்ச பிறகு தான் அதை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அது ஒரு நேரம் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, நமக்கு லாக் பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது எங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸை ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அதாவது எந்த இடத்துல ஃபஸ்ட்டு லாக்கை வந்து நம்ம அன்லாக் பண்ணுறோமோ அதுதான் வந்து லாக் பாயிண்ட். ஸோ லாக் பாயிண்ட் ஒவ்வொரு இப்போ நமக்கு 4 டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனில் லாக் பாயிண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து ஷெட்யூல் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஏன் வந்து பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னால், ஒரு நேரம் நான் லாக்கை யூஸ் பண்ணிவிட்டு நான் மொத்தமாக யூஸ் பண்ணிவிட்டு நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து அக்வயர் பண்ண முடியும். அப்போது கான்ஃப்ளிக்ட் வராது. ஸோ அதனால் இட் ஆல்வேஸ் என்ஷூர்ஸ் சீரியலைசபிலிட்டி. பட் ஆனால் நாட் ஆல்வேஸ் ரெக்கவரபிள்னு ஏன் வருது? நம்ம யோசிப்போம் இல்லையா, சீரியலைசபிள்னே சொல்லிட்டாங்க, சீரியலைசபிள்னால் கான்ஃப்ளிக்டே வராது, அப்புறம் எப்படி ரெக்கவரபிலிட்டி ஏன் எப்பயுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது? ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ அன்லாக் ஆகிடுது, நமக்கு பிரச்சனை இல்லை. அதாவது லாக்கு க்ரோயிங் ஃபேஸ், ஷ்ரிங்கிங் ஃபேஸ் முடிஞ்சு தான் அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு போகுது. பட் ஆனால் இப்போ நமக்கு 2 டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இங்கே வந்து என்ன வந்து டர்ட்டி ரீட் ப்ராப்ளம் வரலாம், ஆனால் இப்போது இதில் வராது. சப்போஸ் ஏன் இங்கே வராதுன்னா, ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆன பிற்பாடு தான் இது T2 எக்ஸிக்யூட் ஆக போகுது. இப்போ சப்போஸ் இங்கே T1 வந்து இப்போ இது இங்கே கமிட் ஆகியிருந்ததுன்னா, T1 கமிட் ஆகியிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இங்கே T2 கமிட் ஆகிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா T2 வந்து டிபெண்ட்ஸ் ஆன் T1. T2 வந்து எந்த வேல்யூவை ரீட் பண்ணும், இந்த வேல்யூவை தான் ரீட் பண்ண போகுது. சரியா? இப்போ இது நான் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கு கிராண்ட் பண்ணேன். பட் ஆனால் இது ரீட் பண்ணுறது இது தான். இங்கே கமிட் ஆகியிருந்தால் பிரச்சனை கிடையாது. T1 கமிட் ஆகாமல் ஃபஸ்ட்டு T2 கமிட் ஆனதுனால எப்பயுமே இது வந்து லாக்குக்கும் அன்லாக் பண்ணி கமிட் ஆகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எந்த டிரான்சாக்ஷன் வேணாலும் கமிட் ஆகலாம். ஸோ அதனால் இது எப்பயுமே ரெக்கவரபிள் இல்லை. சரியா? அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கேஸ்கேடிங் ரோல்பேக். நம்ம ஏற்கனவே கேஸ்கேடிங் ரோல்பேக் இல்லது கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். கேஸ்கேடிங் ரோல்பேக் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில்? அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அசைன்மெண்ட் எழுதுகிறாங்கன்னு வைங்களேன், அசைன்மெண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அசைன்மெண்ட், யாராவது ஒரு படிக்கிற பையன் மட்டும் எழுதிட்டு வந்துடுவாங்க, மற்றவங்களாம் என்ன பண்ணுவோம், அதை பார்த்து காப்பி பண்ணுவாங்க அசைன்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன, சப்போஸ் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து காப்பி பண்ணி ஹோல் கிளாஸ்க்கே அது பரவிடும். அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக அதை வந்து திருப்பி அழிச்சிட்டு எழுதுவாங்க. அப்போது திருப்பி எல்லோரும் மாற்றுவாங்க இல்லையா? அதுதான் வந்து
டர்ட்டி ரீட். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் அப்படி எல்லோரும் மாற்ற முடியுது? ஏன்னா அவங்க வந்து சேவ் பண்ணியிருந்தா கமிட் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. கமிட் ஆகாமல் எனக்கு வந்து சப்போஸ் அந்த காப்பியை வந்து எக்ஸாமினர், நான் கமிட்டுன்னு சொல்கிறது இங்கே எக்ஸாமினரோ இல்லை கன்சர்ன் ஸ்டாஃப் மெம்பர்கிட்ட கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. கரெக்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தா நான் ஸ்டாஃப் மெம்பர்கிட்ட கொடுத்தா எல்லோரும் கொடுத்துருவாங்க. சப்போஸ் எல்லாம் நான் எல்லாம் எழுதிட்டு திருப்பி வந்து நான் திடீர்னு வந்து சும்மா கோத்ரூ பண்ணும்போது மிஸ்டேக் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதை திருப்பி கரெக்ட் பண்ணுறதுக்காக அதில் வந்து அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு எழுதுவாங்க இல்லையா? ஸோ அப்போது நம்ம எல்லாரும் அதை பார்த்து எழுதியிருந்தால் என்ன பண்ணுவோம், நம்மளும் அதே இதை பண்ணுவோம் இல்லையா? அதுதான் வந்து கேஸ்கேடிங் ரோல்பேக். ஸோ இங்கே எப்படி வருது? எப்பயுமே நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு T1 வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது க்ரோயிங் ஃபேஸ்னால லாக் ரெக்வெஸ்ட் பண்ணி கடைசியில் இங்கே அன்லாக் பண்ணுது. பட் T2 வந்து இது முடிஞ்ச அப்புறம் தான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, நடுவில் எங்கேயாவது கேட்கும். இப்போ இங்கே வந்து ஷேர்டு லாக் கேட்டிருக்கு, நான் கொடுக்கல, இங்கே அன்லாக் ஆன பிறகு தான் கொடுத்துருக்கேன், அதனால தான் இங்கே க்ரீன் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரீட் கேட்குது. திருப்பி T3 என்ன பண்ணுது, ஷேர்டு லாக் கேட்கலாம் இல்லையா? ரீட் எவ்வளோ பேர் வேணாலும் ரீட் பண்ணலாம். ஸோ அதே டேட்டா ஐட்டமில் கேட்கும்போது T2, T3, T4ம் சைமல்டேனியஸாக ரெக்வெஸ்ட் பண்ணுது. இப்போது சப்போஸ் இங்கே T1 வந்து இங்கே கமிட் ஆகிருக்கா, டிரான்சாக்ஷன் T1 கமிட் ஆகலை, சரியா? இது வந்து ஒருவேளை ரோல் பேக் பண்ணுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே டர்ட்டி ரீட் இங்கே ஏற்பட்டனால திருப்பி T2 வந்து ரோல் பேக் பண்ணும், திருப்பி T3 ரோல் பேக் பண்ணும், T4 ரோல் பேக் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கேஸ்கேடிங் ரோல் பேக். ஸோ மே ஆர் மே நாட் பி ஃப்ரீ ஃப்ரம் டெட்லாக். ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ 2 டிரான்சாக்ஷன் இருக்குது, T1, T2. T1 வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் டேட்டா ஐட்டம் ஏ ரெக்வெஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி T2 வந்து ஷேர்ட் லாக் ஆன் டேட்டா ஐட்டம் பி ரெக்வெஸ்ட் பண்ணுது, சரியா? இது டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டம்னால நான் T2க்கும் கிராண்ட் பண்ணியாச்சு, T1க்கும் கிராண்ட் பண்ணியாச்சு. ஸோ T1, T2க்கு 2 பேர்த்துக்குமே க்ரோயிங் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ T1 என்ன பண்ணுது, எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் பி கேட்குது, கொடுக்க முடியுமா? நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து T2வில் வந்து ஷேர்டு லாக் ஆன் பி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ ஷேர்டு லாக் கூட எக்ஸ்க்ளூசிவ் லாக் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்படி யூஸ் பண்ணால் நமக்கு கான்ஃப்ளிக்ட் வந்துடும். ஸோ இது கிராண்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, இது வெயிட் பண்ணுது, சரியா? இது என்ன பண்ணுது, T2 என்ன பண்ணுது, எனக்கு ஷேர்டு லாக் ஆன் ஏ கேட்குது. ஏற்கனவே இங்கே எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் டேட்டா ஐட்டம் ஏ வந்து டிரான்சாக்ஷன் T1க்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அது ஷேர்டு லாக் ஆன் டேட்டா ஐட்டம் ஏ வந்து கேட்குது. ஸோ அதையும் நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இதுவும் வெயிட் பண்ணுது. ஸோ இங்கே ஏன் டெட்லாக் வருது, இதுக்கு T1 ரெக்வெஸ்ட் பண்ணது T2ல இருக்குது, T2 கேட்குறது T1ட்ட இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துல ப்ராப்ளம் வராது, இங்கே தான் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்து நமக்கு என்ன ஆகும், இங்கே வந்து என்ன ஆகும், இது ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே T2 இந்த லாக் எஸ்ஆர்பி ரிலீஸ் பண்ணால் தான் இங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் டேட்டா ஐட்டம் பி கிராண்ட் ஆகும். அதே மாதிரி T1 வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் டேட்டா ஐட்டம் ஏ ரிலீஸ் பண்ணாதான் லாக் ஆஃப், அதாவது இது T2 வந்து இதை யூஸ் பண்ணி இதை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதாவது T1க்கு தேவையானது T2வில் இருக்குது, T2க்கு தேவையானது T1ல் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து டெட்லாக் இருக்குது. 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, சரியா? ஸோ அடுத்தது வந்து ஸ்டார்வேஷனுங்கிறது நமக்கு ஏற்கனவே நம்ம சிம்பிள் லாக்கிங் ப்ரோட்டோகாலில் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து T2 வந்து ஷேர்டு லாக் ஆன் டேட்டா ஐட்டம் ஏ ரெக்வெஸ்ட் பண்ணுது. ஷேர்டு லாக்னால நம்ம கொடுக்கலாம், ஏன்னா அங்கே நம்ம ரீட் தான் பண்ண போகிறோம். திருப்பி T1 வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆன் சேம் டேட்டா ஐட்டம் ஏ கேட்குது, நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது, இதை வந்து எஸ் ஆஃப் ஏக்கும் லாக்கிங் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, T2க்கும் லாக்கிங் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆச்சு, T1க்கும் லாக்கிங் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. T2 வந்து இதை வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸில் போய் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நான் T1 கொடுக்க முடியும். ஸோ நான் கொடுக்க முடியாது. இந்த மீன் டைம் T3 எனக்கு வந்து எனக்கும் ஷேர்டு லாக் ஆஃப் ஆன் ஏ கேட்குது. ஆஃப்கோர்ஸ் ஷேர்டு வரலாம். ஸோ அதனால் இதுக்கும் நான் கிராண்ட் பண்ணிடுறேன், T4க்கும் நான் கிராண்ட் பண்ணிடுறேன். அதுதான் இங்கே போட்டிருக்கேன்.
ஸோ T3 ரெக்வெஸ்ட் பண்ணிடுது. ரெக்வெஸ்ட் பண்ணோடனே நான் கிராண்ட் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா T4 ரெக்வெஸ்ட் பண்ணுது. எல்லாமே ஷேர்டு கீழே ரெக்வெஸ்ட் பண்ணுறதுனால வந்து இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவோம். சரியா? ஷேர்டும் அலௌட். ஸோ அதனால் இது கொடுத்தாச்சு. அப்புறம் நான் கிராண்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை கிராண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸில் போய் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான், அன்லாக் பண்ணால் மட்டும்தான் நான் T1க்கு கொடுக்க முடியும். ஸோ இவங்க வந்து எப்படி அன்லாக் பண்ணணும், எந்த ஆர்டரில் நம்ம கிராண்ட் பண்ணோமோ அதே ஆர்டரில் தான் நம்ம அன்லாக் பண்ண முடியும். ஸோ ஒன்றா அன்லாக் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஃபைனலாக T4 வரைக்கும் நம்ம அன்லாக் பண்ணணும். T4 அன்லாக் ஆனோடனே நம்ம T1க்கு கிராண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து மே ஆர் மே நாட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஸ்டார்வேஷன். அதாவது டெஃபினட் வெயிட்டிங். ஏன் டெஃபினட் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம்? ஸ்டார்வேஷன்னா என்ன? கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும், பட் நம்ம வெயிட் பண்ணணும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வெறும் ஒரு ஐட்டம் மட்டும் பில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், க்யூவில் வெயிட் பண்ணுவோமா? பெரிய சூப்பர் க்யூவில் வெயிட் பண்ண மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் எனக்கு பில் பண்ணணும், எனக்கு சீக்கிரம் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸில் மற்றவங்க ரொம்ப ஐட்டம்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு தான் அது ஸ்டார்வேஷன். ஏன்னா சிலப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 ஐட்டம் வாங்கியிருக்கிறனால இது மட்டும் தான் வாங்கியிருக்கோம், எனக்கு சீக்கிரம் பில் போட்டு கொடுங்கன்னா கொடுத்துட போகிறாங்க. ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ஸில் அப்படி பண்ணுவாங்க. ஸோ அதனால் யார் வெயிட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஸ்டார்வேஷன். கண்டிப்பாக அவங்களும் பில் போடுவாங்க, பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டைமுக்கு போட மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடச்சிடும். டெட்லாக் அப்படிங்கிற போது இன்ஃபைனைட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக நமக்கு எந்த சொல்யூஷனும் வராது. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ராபேக்ஸ் ஆஃப் 2 phase லாகிங் ப்ரோட்டோகால் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கன்சர்வேட்டிவ் அல்லது ஸ்டாட்டிக் 2 phase லாகிங் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், டெட்லாக் ஃப்ரீன்னு சொல்லி கேரண்டி கொடுக்கும். அது எப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.